வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முகமூடி அணிந்த கொலையாளியொருவரை வைத்து ஜனாதிபதியை கொலை செய்யும் திட்டம், எச்சரிக்கும் ஓய்வு பெற்ற அதிகாரி. தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு பேருந்தை ஓட்டிய சாரதி, மிகுதி பணம் கொடுக்காத நடத்துனர், சிறப்பான சம்பவம் ஒன்றை செய்துவிட்டு சென்ற பயணி. ஒரு வருடத்தில் நடந்த அதிசயங்கள், நாமலின் கேள்வியால் அதிர்ந்த நாடாளுமன்றம். அனுரவுக்கு விரைவில் தண்டனை, உதயன் கம்மன்பில தெரிவிப்பு. தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள், போலீசார் வெளியிட்ட புதிய அதிர்ச்சி தகவல். பொதுமக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு, அரச சேவைகளை இலகுவாக அணுக ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவு. ட்ரம்பிற்காக வீதிகள் மூடப்பட்டிருந்ததால் பிரெஞ்சு அதிபர் மக்ரோனை தடுத்து நிறுத்திய நியூயார்க் போலீசார், சமூக ஊடகங்களில் வைரல். அரசாங்கத்தால் வழங்கப்பட உள்ள புதிய கொடுப்பனவு தொடர்பான அறிவிப்பு. கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டியதற்காக பயணிகள் பேருந்து ஓட்டுநரின் சேவையை மேற்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை 7 நாட்களுக்கு இடைநிறுத்தியுள்ளது. இடைநீக்கத்திற்கு கூடுதலாக அவர் சாரதி பயிற்சி பட்டறைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் நடத்துனர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஒரு பயணிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு பயணச்சீட்டை வழங்காத குற்றச்சாட்டில் அவர் ஒரு நாள் இடைநீக்கம் செய்யப்பட்டு திருத்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 9ஆம் திகதி பௌத்தலோக மாவத்தை வழியாக சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தின் ஓட்டுநர் கையடக்க தொலைபேசியில் பேசிக்கொண்டே கவனக்குறைவாக ஓட்டியதை ஒரு பயணி படம் பிடித்துள்ளார். அந்த பயணி மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடு வழங்கியுள்ளார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பயண கட்டணத்திற்காக சரியான பயணச்சீட்டும் வழங்கப்படவில்லை என்றும், கட்டணத்திற்காக செலுத்தப்பட்ட ரூபாய் 80 மீதமுள்ள 6 ரூபாயை திரும்ப பெறப்படவில்லை என்றும் நடத்துனர் மீது குற்றஞ்சாட்டியுள்ளார். இதன்படி அதிகார சபையின் முறைப்பாட்டு பிரிவு மேலாளர் தேஜா ஜெயசுந்தரவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பை சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவை புறக்கணிக்க முடியாதெனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இந்த தண்டனையை பெறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 தொடக்கம் 25ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பயணச் செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும், அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாகவும், தனக்கு எதிராக எந்தவொரு குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதே அரசாங்கத்திற்கு தற்போது உள்ள பிரச்சினை, கூடிய விரைவில் என் மீதும் அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தங்காலையில் நேற்று முன்தினம் 3 லொரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 9,888 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 3 லொரிகளில் இருந்து 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.97 கிலோகிராம் கிறிஸ்டல் மெதம்பெட்டாமைன் என அழைக்கப்படும் ஐஸ் போதைப் பொருள் உட்பட மொத்தம் 705.9 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களும் கல்கிச, மீட்டியாகுட மற்றும் எம்பிலிப்பிட்டிய பகுதியில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தரப்பு தகவலின்படி இலங்கையில் இதுவரை தரைப்பகுதியில் மீட்கப்பட்ட அதிகளவான போதைப் பொருள் தொகை இதுவாகும். நிறுவன பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறுவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி குறித்த சிறுவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகள் ஜூலை 2025 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள 1000 மில்லியன் ரூபாவினை பிள்ளைகளின் உயரிய நலனிற்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அர்த்தம் வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகளுக்கான உரித்து ஆரம்பமாகும் திகதியை 2025 1/1 என கருதி குறித்த திகதியிலிருந்து நிலுவையில் உள்ள சலுகைகளை அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வளமான நாட்டை உருவாக்கவே வந்தது. ஆனால் ஒரு வருடத்தில் பெரும் வளத்துடன் காணப்படுகிறார்கள் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீங்கள் கூறிய 76 வருட சாபத்தில் எவ்வாறு கோடீஸ்வரர் ஆனீர்கள் என்ற பிரச்சினை உள்ளது, அல்லது 76 வருட சாபத்தில் முடியாமல் போனதென்றால் கடந்த ஒரு வருடத்தில் எவ்வாறு கோடீஸ்வரர் ஆனீர்கள் என்ற பிரச்சினை உள்ளது. ஆனால் அதற்கான காரண காரியங்களை சொல்லியுள்ளீர்கள். அவை எவ்வளவு சாத்தியமானது என்பது எமக்கு தேவையில்லாத காரணம். நீங்கள் உலகத்தையும் சமூகத்தையும் நோக்கும் பார்வையே பிரதிபிம்பமாக வெளிப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு இருக்கும் கவலை ஏமாற்றியதுதான். ஆனால் ஏமாற்றியதற்கான காரணங்களை பெருமையாக கூறுவதுதான் வெட்கி தலகுனிய வேண்டிய விடயமாகும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அரசு சேவைகள் இலகுவாக அணுக உதவும் வகையில் கவர்மெண்ட் சூப்பர் என்ற செயலியொன்றை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2025 தொடக்கம் 26 காலகட்டத்தில் மொத்தம் ரூபாய் 500 மில்லியன் செலவில் கவர்மெண்ட் சூப்பர் செயலி விண்ணப்ப திட்டத்தை 2 கட்டங்களாக செயற்படுத்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டம் இலங்கையின் 18 வயதுக்கு மேற்பட்ட 14 மில்லியன் குடிமக்களும் ஆண்டிற்கு 2 மில்லியன் பார்வையாளர்களும் ஒரே இடைமுகத்தின் மூலம் அரச சேவைகளை தடையின்றி அணுக உதவும் ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கும். எனவே குடிமக்களுக்கு பரந்த அளவிலான அரச சேவைகளை உள்ளடக்கிய கவர்மெண்ட் சூப்பர் செயலியை உருவாக்குவது ஒரு மூலோபாயமான முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த திங்களன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வாகன தொடரணிக்காக நியூயார்க் வீதிகளை போலீசார் தயார் செய்த போது பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோனும் அவரது பரிவாரங்களும் காத்திருக்க வேண்டியிருந்தது. 80வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் மெக்ரோன் உரை நிகழ்த்திய சிறிது நேரத்திலேயே மான்ஹட்டனில் இந்த தாமதம் ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு காணொளியில் மெக்ரோனும் அவரது குழுவினரும் ஒரு போலீஸ் அதிகாரியுடன் உரையாடப்படுவதை காட்டுகிறது. மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, நான் மிகவும் வருந்துகிறேன். இப்போதெல்லாம் விட்டது, ஒரு மோட்டார் அணிவகுப்பு வருகிறது என்று ஒரு அதிகாரி பிரெஞ்சு ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். பின்னர் மேக்ரோனும் ட்ரம்பிற்கு அழைப்பை மேற்கொண்டு, என்னவென்று யோசி, எல்லாம் உனக்காக உறைந்திருப்பதால் நான் தெருவில் காத்திருக்கிறேன் என்று நகைச்சுவையாக கூறியுள்ளார். வாகன அணிவகுப்பு கடந்து சென்ற பிறகு வீதிகள் பாதசாரிகளுக்கு மீண்டும் திறக்கப்பட்டன. மேலும் மேக்ரோன் பிரெஞ்சு தூதரகத்தை நோக்கி கால்நடையாகவே தொடர்ந்திருந்தார். அவரது நடைப்பயணம் சுமார் அரை மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது பலர் புகைப்படம் எடுக்க அல்லது அவரை வரவேற்க நின்ற காட்சிகள் இணையதளங்களில் பரவி வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.